வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையை சேர்ந்த 38 துணை ஆட்சியர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்களாக பதவி உயர்வு வழங்கியும் பணியிட மாற்றம் செய்தும் தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு IPL கிரிக்கெட்டில் MS தோனி அவர்கள் விளையாடுவார் என்று CSK அணியின் CEO உறுதியளித்துள்ளார். திருச்செந்தூரில் கடல் நீர் இரண்டாவது நாளாக சுமார் 80 அடி தூரத்திற்கு உள்வாங்கி காணப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த B.Ed M.Ed செமஸ்டர் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு நவம்பர் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. 127 கோடியில் 5322 பள்ளிகளில் 6672 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. சபரிமலை ஐயப்பர் பக்தர்களுக்காக 25 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்களை தமிழ்நாடு அரசு அனுப்பி வைக்க உள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. உத்தரப்பிரதேச தொழிற்சாலைகளில் தினசரி வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் சட்ட திருத்தம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் அமலுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 90,000 ரூபாயாகவும் 1 கிராம் 11,250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 164 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 600 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 32 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வேலூர் மினி டைட்டில் பூங்காவினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணியினர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். எந்த கட்டணமும் இல்லாமல் விமான டிக்கெட்களை ரத்து செய்யலாம் என்ற புதிய வரைவு விதிகளை DGCA முன்மொழிந்துள்ளது. அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை அமல்படுத்துவது குறித்து ஊழியர்களிடம் முன் ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்தியாவில் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களின் பட்டியலை ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் சுத்தமான காற்று வீசும் நகரங்களில் நாகப்பட்டினம் 5ஆம் இடம் பிடித்துள்ளது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 940 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் பயிற்சி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்வினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஆசிய இளையோர் பளுதூக்கல் விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீரர் மகாராஜன் அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அமெரிக்க அரசின் நிதி முடக்க நிலை 35வது நாளை எட்டிய நிலையில் ஊதியம் கிடைக்காததால் ஊழியர்கள் பலர் கட்டாய விடுப்பில் சென்றுள்ளனர். தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது குறித்து ஆலோசிக்கும் வகையில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் கருணை அடிப்படையிலான அரசு பணிக்கு இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் வருகின்ற 8ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 13 புதிய அரசு தொடக்கப் பள்ளிகள் தொடங்குதல் மற்றும் 4 தொடக்கப் பள்ளிகளை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துதலுக்கு அனுமதி வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது. ஆதார் எண்ணை பான் கார்டுடன் இணைப்பதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டலகால பூஜை தொடங்க உள்ள நிலையில் தங்கும் அறைகளுக்கு ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்கியது. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் SIR கணக்கெடுப்பு தொடங்கியது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6083 கனஅடியாக சரிந்தது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் கணக்கெடுப்பு படிவத்தில் தவறான தகவல் வழங்கும் வாக்காளர்களுக்கு அபராதத்துடன் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி நிதி 1000 கோடியை தொட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 31 முடிவுற்ற திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நாகை மாவட்டத்தில் 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வு அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் விடுபட்டவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை மாணவி வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நவம்பர் 16ஆம் தேதி மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரில் கிண்டி ரயில் நிலையத்திற்கு அருகே 118 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் 59 டிஎஸ்பிக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் 70,449 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தனியார் துறையின் முதலீடுகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் 1 லட்சம் கோடி மதிப்பிலான சிறப்பு திட்ட நிதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் 2025ஆம் ஆண்டிற்கான மொத்தம் 2569 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் நவம்பர் 30ஆம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5817 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படவில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நவம்பர் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடைபெறும் டெட் தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தருமபுரி சிப்காட் தொழில் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் இன்று முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணியை அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்கள் துணையுடன் அரசு ஊழியர்கள் மேற்கொள்ள உள்ளனர். மாணவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் வகையில் கோவையை சேர்ந்த மாணவி ரிதன்யா அவர்கள் வைப்ரன்ஸ் ஹப் என்ற புதுமையான இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 64 கழக மாவட்டங்களுக்கான மாவட்ட அளவிலான மாணவர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி, இளைஞர் அணி உள்ளிட்ட பதவிகளுக்கான பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான மாணவர்களின் பெயர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கால அவகாசம் நவம்பர் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு 51 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தது BCCI. ஈரோடு கோவை வழியாக எர்ணாகுளத்திற்கு புதிய வந்தே பாரத் சேவை நவம்பர் 7ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.